ஒட்டுமொத்தமாக அதிமுகவில் இணைந்த மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிகழக்கூடிய வகையில் முன்னாள் எம்எல்ஏக்களும் வைத்திலிங்கம் அவர்களது ஆதரவாளர்களும் அதிமுகவில் மீண்டும் தங்களை இணைத்துள்ளனர். வைத்திலிங்கம் அவர்கள் முன்பாக இவர்கள் இணைவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்ட நிலையில் வைத்திலிங்கம் அவர்கள் இணைவதற்கு முன்பாக அவரது ஆதரவாளர்கள் இணைந்து விட்டார்கள். இதனால் வைத்திலிங்கம் அவர்கள் பன்னீர்செல்வம் அவர்கள் அணியில் இருந்து எப்ப வேண்டுமானாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்களது அணியில் இணைவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதாவது அதிமுகவில் இருந்த அறிவுடை நம்பி வைத்திலிங்கத்தின் நம்பிக்கையை பெற்று அவரது தீவிர ஆதரவாளராக இருந்துள்ளார். இந்த நிலையில்தான் கும்பகோணத்தை சேர்ந்த ரதிமீனா சேகர் இவரது மனைவி ரத்னா சேகர் கும்பகோணம் நகராட்சியின் முன்னாள் நகர்மன்ற தலைவர் ரதிமீனா சேகரும் வைத்திலிங்கத்தின் ஆதரவாளராக வலம் வந்தனர். எடப்பாடி பழனிசாமிற்கு எதிராக அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என தனியாக செயல்பட்டு வரும் பன்னீர்செல்வம் அணியில் வைத்திலிங்கம் தலைமையில் அறிவுடை நம்பி ரதிமீனா சேகர் ஆகியோர்கள் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. அதிமுகவில் இணைந்த அறிவுடை நம்பி ரதிமீனா சேகர் கடந்த சில மாதங்களாகவே வைத்திலிங்கத்தின் செயல்பாடுகளால் இருவரும் அதிருப்தியில் இருந்ததாகவும் தற்பொழுது அறிவுடை நம்பி ரதிமீனா சேகர் உள்ளிட்ட மிக முக்கியமான நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டவர்கள் சேலத்தில் இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் இணைந்தது மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது. இது குறித்து அதிமுகவை சேர்ந்த சிலரிடம் பேசும் பொழுது அறிவுடை நம்பி ரதிமீனா சேகர் ரத்னசேகர் பொன் மனோகரன் பசுபதி கோவில் முத்து உள்ளிட்ட தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த 500க்கும் மேற்பட்டவர்கள் சேலத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். மேலும் அதிமுகவில் இணைந்த வைத்திலிங்கம் ஆதரவாளர்கள் வைத்திலிங்கம் பேச்சை கேட்கவில்லை. அப்பொழுது விடாமல் பேசிய வைத்திலிங்கம், ஏன் அவசரப்படுகிறீர்கள், எல்லோரும் ஒன்றாக போய் சேர்ந்தால் பலனடையலாம் என்றும் சிலரிடத்தில் பேசியுள்ளதாகவும் தற்பொழுது செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்தளவிற்கு ஒருபோதும் அதிமுகவிலிருந்து ஓபிஎஸ்ஓ அல்லது டிடிவி தினகரனோ சசிகலாவோ இணைய முடியாது என்று கூறியிருந்தார்கள். வைத்திலிங்கம் நம்பி இனியும் நாம் தாமதமாக இருந்தால் நிச்சயமாக கிடைக்கின்ற கொஞ்ச நஞ்சம் நற்பெயரும் இழந்துவிடக்கூடும் என்ற காரணத்தினால்தான் தஞ்சாவூர் பெரும் படைகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுகவில் இணைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது.